இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள். அசுத்த ஆவி பிடித்த மனிதர் விடுதலையை பெற்றுக்கொள்ளல். திரு ஆலயம் என்பது யூதர்கள் கடவுளை வழிபடும் இடம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவர்கள் அங்கு கூடி கடவுளை பற்றி கற்றுக்கொள்வார்கள். ரபி என்று அழைக்கப்படும் ஒரு சமய போதகர் திருமறை நூலை வாசித்து அவற்றின் கருத்துக்களை விளக்கி கூறுவார். அவரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பார். கப்பர்நாகும் என்னும் நகரத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்தார்கள். அடுத்த ஓய்வு நாளில் இயேசு திரு ஆலயத்திற்கு சென்றார். அவர் மக்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். அவர் போதித்த முறை கண்டு மக்கள் வியப்படைந்தார்கள். பிற சமய போதகர்களைப் போல அவர் கற்பிக்கவில்லை. அவர் கடவுளின் பெயரால் போதனைகளை எடுத்துரைத்தார். அவ்வேளையில் அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் ஆலயத்திற்குள் வந்தான். அவன், நாசரேத்தை சேர்ந்த இயேசுவே, நீர் எங்களை அழிக்கவா வந்தீர்? நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று கத்தினான். இயேசு அவனிடமிருந்த அசுத்த ஆவியை அதட்டினார். வாயை மூடு, நீ இந்த மனிதனிடமிருந்து வெளியேறு என்று கட்டளையிட்டார். அந்த ஆவி அவனை உடல் நடுங்கும்படி செய்து உரத்த குரலில் கத்தியபடி வெளியேறியது. இவ்வாறு அசுத்த ஆவி பிடித்த மனிதர் கடவுளின் வல்லமையால் விடுதலையை பெற்றுக்கொண்டார்.